ஆடி காற்றுக்கு அம்மியே நகரும்பாங்க. அதே மாரியே இந்த வாட்டி சரியான காற்றுங்க. சரின்னு வெங்காய காட்ட பார்த்துட்டு அப்படியே மக்காச்சோள காட்ட பார்க்கலான்னு உள்ளே வந்தா, நான் மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு எல்லாமே கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கருதும் பார்த்தீங்கன்னா, எல்லா கருதும் ஒன்று சொன்ன மாரி பெருசு பெருசா ஈவனா இருந்துச்சுங்க. கருதோட மேலே இருக்க தட்டைய ஒடிச்சதுனால என்னவோ தெரில, மயில் எல்லா மயிலும் நம்ம தோட்டத்தை சுற்றியே வந்துடுதுங்க. எதுக்குன்னு பார்த்தா தான் தெரியுது, ஒவ்வொரு கருதையும் போய் கொத்தி கொத்தி ஒவ்வொரு சோளமா பூரா தின்றுச்சுங்க. இருக்கிற வேலையெல்லாம் பத்தாதுன்னு இந்த மயிலை முடுக்கறக்காக காலையில் ஒரு ஆள், சாயங்காலம் ஒரு ஆள் தோட்டத்துக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும், கருது பாருங்கள், ஒரு கருதில் முக்கால்வாசியை தின்றுச்சுங்க. கருதும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே இருந்துச்சுங்க. மயிலை துரத்தி விட்டு மக்காச்சோள காட்டில் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம சொட்டு நீர் ஓசு போட்டிருந்தாங்க. அதுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அடுத்த நாள் அதையும் இழுத்தரலான்னு ஆளை வர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டீப்பை இழுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சொட்டு நீர் ஓசு 2 தாங்க இழுக்க முடியும், மொத்தமாலாம் இழுக்க முடியாதுங்க. 2 இழுத்து இந்த மாதிரி வரப்பு ஒட்டி போட்டோம்னா திருப்பி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அடுத்த 10 நாளையில் மக்காச்சோளம் அடித்து ஏற்றிடலாங்க. பார்க்கலாம் எத்தனை மூட்டை வருது, என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாங்க.